செல்வின் யூக்ஸ் அவருடைய பிரசங்கத்திலிருந்து ஒரு காரியம். அதாவது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை, அதாவது கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு 7 அடையாளங்கள் அல்லது 7 சின்னங்களாக சொல்லப்படுவதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அதில் என்னென்னா, முன்னணை, மரியாள் இயேசு கிறிஸ்துவை கிடத்திய முன்னணை, அவர் தந்தையிடம் தச்சு தொழிலை கற்றுக்கொண்ட அந்த மேசை பலகை, ஞானஸ்நானம் எடுத்தபோது அவர் மேல் வந்து அமர்ந்த புறா, அதற்கு பின்பு அவர் முதலாக பிரசங்கம் செய்த படகு, சீஷர்களின் கால்களை கழுவினாரே அந்த கிண்ணம், பாத்திரம், அதற்கு பின்பு புரட்டப்பட்ட கல்லறையின் கல், அதற்கும் பிறகு பிதாவின் வலது வாரிசத்தில் இருந்த அந்த ஆசனம், கிருபாசனம், இவைகளெல்லாம் அடையாளமாக இருந்தாலும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு, கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு மிகப்பெரிய அடையாளமாக அமைந்தது சிலுவை என்று அவர் சொல்லுகிறார். அந்த சிலுவை தான் ஆதி திருச்சபைக்கு ஆதி காரணமாக இருந்தது என்று கூட சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் பேதுரு மற்றும் அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையில் கொண்டு போய் வைத்தார்கள். அப்போ இரவு நேரத்திலே தேவதூதன் வந்து சிறைச்சாலையிலிருந்து அவர்களை விடுதலை செய்து, நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்க, இந்த வார்த்தைகளை நீங்கள் சாட்சி வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னதை இவர்கள் சென்று ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணுவதை பார்த்து சிறைச்சாலை ஊழியர்கள் ஓடி வந்து அங்கே சொல்கிறாங்க. அப்போ ஆசாரியர்கள்லாம் வந்து கிளம்பி வராங்க. இவர்கள் இப்படி பேசுவது என்ன அப்படின்னு சொல்லி இவர்களை பிடித்து இவர்களிடம் கேட்கிறார்கள். பேதுருவிடத்தில் அவர்களிடம் வரும்போது, நாங்கள் வந்து மனுஷருக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் தான் மேலானது அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, அந்த நாமத்தை நீங்கள் சொல்லக்கூடாது, அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தப்பழியை எங்கள் மேலே போடுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. மரத்தில் என்னென்ன, சிலுவையில், அந்த சிலுவையிலே தூக்கி கொலை செய்த அவரை பிதாவானவர் என்ன பண்ணார்னா, இந்த இஸ்ரவேலுக்கு அவரை தான் மன்னிப்பிற்கும் ரட்சிப்பிற்கும் அதிபதியாகவும் இரட்சகராகவும் அவரை வைத்தார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க அந்த வசனம். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, இவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்று இவங்க உடனே திட்டமிடும் போது அங்கே ஒருத்தர் வரார். அவர் யாருன்னா கமாலியேல். அந்த கமாலியேல் யார், பவுலடிகளாருடைய குருவானவர். அந்த குரு அங்கே வந்து சொல்கிறாரு, இவங்களை ஒன்றும் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, முதல்ல தெய்தாஸ்ன்னு ஒருத்தன் வந்தான், அவனை எல்லாரும் பின்பற்றினார்கள். அதுக்கப்புறம் அவன் மடிந்து போனான், ஜனங்கள்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. அப்புறம் யூதாஸ்ன்னு ஒருத்தன் வந்தான், குடிமதிப்பு எழுதும்போது அவனை எல்லாரும் பின்பற்றினார்கள். அப்புறம் அவன் மடிந்து போனான், மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அதே போல தான் இப்பொழுது இவர்கள் சொல்லுவதை மக்கள் கேட்கட்டும். இது கடவுளால் நடந்தது என்றால் இது நிச்சயமாக அழிக்க முடியாது, இது மனுஷரால் ஆனது என்றால் இது ஒழிந்து போய்விடும் என்று கமாலியேல் அங்கே ஆலோசனை சங்கத்திற்கு, அவர் நியாயசாஸ்திரியாக இருந்ததினால் அந்த ஆலோசனையை கொடுக்கிறார். அப்போ அடிப்படை பாருங்கள், எல்லாமே வந்து சிலுவை 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 என்று சொல்லுகிறது. அந்த சிலுவை கூறும் சத்தியம் எப்படி இருக்க வேண்டும், அது ஒரு கேள்வி. இந்த சிலுவை சொல்லுகின்ற அந்த சத்தியம் மக்களிடத்திலே ஒரு விளைவை ஏற்படுத்த வேண்டும். அந்த விளைவு சிதறடிக்கப்படும் விளைவா, தேடி செல்லும் விளைவா? அதுக்கு ஒரு சின்ன ஒரு வரலாற்று சம்பவத்தை நான் சொல்கிறேன். 1963ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி டேவிட் லாட்ஜ் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து அவருடைய நாடகம் ஒன்று போடுறார் அமெரிக்காவில். அந்த நாடகத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த நாடகத்தில் ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில் வந்து ஒரு ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோவை ஆன் பண்ணுவாங்க. அது அந்த காட்சியில் நடிக்கிற நடிகர் வந்து அந்த ரேடியோவை ஆன் பண்ணதும் அது ஒரு செய்தி வரும். அது ஏன்னா உண்மையான ஒரு வானொலி பெட்டியாக அங்கே இருப்பதினால் அதில் உண்மையான செய்தி வரும். அன்றைக்கு என்ன செய்தியோ அது வரும். அது காட்சிக்காக வைத்தார்கள். ஆனால் அன்றைய தினத்திலே, நான் சொன்ன அந்த தேதியிலே ஒரு செய்தி வந்தது. கென்னடி சுட்டு கொல்லப்பட்டார். இன் டலாஸ் ஜான் எஃப் கென்னடி வாஸ் ஷாட் டெட் அப்படின்ற நியூஸ் வந்தது. ஜனங்க ஒருத்தர் கூட அந்த நாடக அரங்கத்தில் இல்லை.
எல்லாரும் எழுந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. ஒரு உண்மை செய்தி, ஒரு சத்திய செய்தி மக்களிடம் விளைவை ஏற்படுத்தும். இயேசுவின் சிலுவை செய்தி அப்படித்தான் இருக்க வேண்டும். அது சிதறடித்து ஓடுகிறதற்காக இருக்கக்கூடாது, தேடிச் செல்வதாக இருக்க வேண்டும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.